ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது பாகற்காய் கொடி. இது பாகற்காய் கொடி. இதில் நான் இப்போ ஒரு பூ வந்திருக்கு. இது ஆக்சுவலாக பந்தல் போட்டு தான் நட்டு படத்தி விடணும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பக்கத்தில் ஒரு மரச்சினி கம்பு இருந்தேன், அதனால் அதில் படத்தி விட்டுருக்கேன். இதுதான் கொடி இந்த மாதிரி தான் வளரும். இனி இதை அதில் கயிறு போட்டு படத்தி விட்டால் இனி என்ன நல்ல மகசூல் கிடைக்கும். இதில் இது இந்த நடவுக்கு ஏற்ற மண் பார்த்திங்கன்னா, வண்டல் மண் நடைத்தால் நடலாம், செம்மண் கிடைச்சாலும் நடலாம். இது சீடு விதை போட்டு நடுக்கிறது தான். பாருங்கள், இதில் ஒரு சின்ன காய் காய்ச்சிருக்கு. இதுதான் பாகக்காய். நான் இன்னொரு பாகக்காய் இருந்தேன்னா அதை கையில் பறித்து எடுத்துட்டேன். இதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் தண்ணி ஊற்றி கொடுத்தா போதும். இது தண்ணி ஊற்றுது. இது நிறைய அங்கங்கே நட்டு வச்சாச்சுன்னா நிறைய என்ன கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். இதுதான் நான் பறித்த பாகக்காய். பார்த்தீங்களா, இதுதான் பாகக்காய். அது பக்கத்தில் இருக்குது, அந்த எல்லோ கலரில் இருக்குது பூ. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு மருந்து. கண் பார்வை இது நிறைய சாப்பிட்டாச்சுன்னா கண் பார்வை கிடைக்கும். இது நம்ம ஜனவரி மாதத்தில் விவசாயம் பண்ணியாச்சுன்னா ஜூலை இந்த மாதம் ஜூன் ஜூலை மாதத்தில் என்னென்னா அறுவடைக்கு நம்ம எடுத்துடலாம்.